யுபன், சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன், எடுத்து சாப்பிடு. அம்மா நீங்கள் ஏம்மா இன்னும் இந்த தள்ளி போன வாலெட்டே பயிச்சிட்டு இருக்கீங்க இத்தனை வருஷமா? இன்னும் மாற்றலையா நீங்கள்? ஓ, இதுவா? நீ சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப எனக்கு நீ வாங்கி கொடுத்த. அதான். அம்மா சரி சரி. நான் தைலியன் ட்ரிப்புக்கு காசு கேட்டிருந்தேனே, அதுக்கு நீங்கள் காசு ரெடி பண்ணி வச்சிட்டிங்களா? எனக்கு இன்னும் காசு பத்தல யுபன். நான் 3 வேலை செஞ்சாலும் இன்னும் காசு பத்தல. அதான் கொஞ்சம் பொறுத்துக்கியே. எப்போ பார்த்தாலும் காசு கேட்குறப்ப காசு இல்லை காசு இல்லை காசு பத்திரம் தான் சொல்கிறது. ஆனால் கேட்குறப்பெல்லாம் வேலை தான் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. இதுக்கு 1க்கு 3 வேலை வேறையா? சம்பாதிக்கிற காசு வச்சு என்ன தான் பண்ணுறீங்கன்னு தெரில. வணக்கம், நான் உங்கள் ஆர்ஜே பாபா. நம்ம பாட்டுக்கு முன்னாடி வந்துட்டு ஸ்பெஷல் கெஸ்ட்டுக்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தாங்க. அதாவது உழைச்சி சாப்பிட்டா தான் உடம்புல ஒட்டும். ஆமாம் தானே சேட்டு? பாஸ்போர்ட்ல தலை மாத்தினா எவ்வளவு கிடைக்கும்டா? ஒரு 11,000 ரூபாய் கிடைக்கும். கேட்டியா? பாட்டில்னாலும் பவுடர்னாலும் ரிஸ்க் ஒண்ணுதான், ஆனா பணம் வேற. இதெல்லாம் பண்ணா இங்கேயே நக்கின்னு இருக்க வேண்டியதுதான். ஏணி வச்சு ஏறதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. அப்படியே ஜிம்னு ஏறணும், ராக்கெட் மாதிரி. ப்ரோ, இது தைலண்ட் இருக்கு எப்படி ப்ரோ? காசு கேட்டீங்களாமா வீட்டில்? நான் கேட்டிருக்கேன் ப்ரோ, ஆனால் தெரில ப்ரோ கிடைக்குமா இல்லையான்னு. நான் எப்படின்னு பார்த்து சொல்கிறேன். பரவாயில்ல, விடுங்க ப்ரோ, நான் பார்த்துக்கிறேன் காசு. நிஜமாவா? ஆமாம் ப்ரோ. ப்ரோ தெய்வம் ப்ரோ நீங்கள். உங்களுக்கு மட்டும் எப்படி ப்ரோ காசு இருந்துக்கிட்டே இருக்கு? அது ஒரு பெரிய வேலை ப்ரோ. என்ன வேலை ப்ரோ? அது ஜாமான் சப்ளை பண்ண ப்ரோ. ஜாமான் தானே, நானும் சப்ளை பண்ணுறேன் ப்ரோ. வாங்க. அது அந்த ஜாமான் இல்லை ப்ரோ, அந்த மாதிரி ஜாமான் ப்ரோ. ஜாமாவா? ப்ரோ நீங்கள் ஜாமான் ஒட்டி எவ்வளோ காசு பார்த்துருக்கீங்க? அது பொறுத்து இருக்குது ப்ரோ. ப்ரோ வேலை இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோ, நானும் வரேன். ப்ரோ, நான் சஜஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் வேலை செய்ய வேணாம் ப்ரோ. ஏன் ப்ரோ? வேணாலும் ப்ரோ வேணாம் ப்ரோ சீரியஸாக கேட்குறேன், ஏதாச்சும் வேலை இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோ, நான் வரேன். ஓகே ப்ரோ, எனக்கு இப்போ ஒரு வேலை இருக்குது. என்ன பண்ணுங்கன்னா, இந்த பார்சல் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த அட்ரஸ் போய்ட்டு கொடுத்துட்டு எனக்கு மெசேஜ் அனுப்பிட்டு எனக்கு இது பண்ணுங்கள். நான் உங்களுக்கு காசு டிபாசிட் பண்ணி விட்டுறேன். ஓகே ப்ரோ, கண்டிப்பாக. ஓகே, மறக்காமல் எனக்கு மெசேஜ் அனுப்புகிறேன். கண்டிப்பாக ப்ரோ. ஓகே ப்ரோ. என்ன ப்ரோ ஒரு வேலைக்கு இவ்வளோ காசா? ஆமாம் ப்ரோ, அதான் உங்கள் கமிஷன் எடுத்துக்கோங்க ப்ரோ. எல்லாமே எனக்கா? ஆமாம் ப்ரோ, இதான் நம்ம லைன் ஆஃப் பிஸ்னஸ் ப்ரோ. ப்ரோ இந்த வேலை இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோ, நான் அடுத்த மாதமே தைலண்ட் வரேன். பிரச்சனை இல்லை ப்ரோ, டேக் கேர் ப்ரோ. You're the sweetest thing I have ever known, and to think that you are mine alone. There is no Lazy, run it up, run it up.
ப்ரோ ஆக்சுவலி ப்ரோ எனக்கு 100 வெள்ளி குறையுது, நான் அப்புறம் பேங்கிங் பண்ணி விட்றேன். ப்ரோ உங்களுக்கு தெரியும் தானே நான் எப்படி பிஸ்னஸ் பண்ணுவேன்னு. 100 வெள்ளி கரெக்டாக இருக்கணும், குறையாமலாம் இருக்கக்கூடாது. ப்ரோ 100 வெள்ளி மட்டும் தான் ப்ரோ. ப்ரோ முடியாது முடியாது. Yo, lazy, run it up, run it up. யார் ப்ரோ வந்து போட்டு அடிக்கிறானு? ப்ரோ அவன் பெரிய தைக்கோ ப்ரோ. நீங்கள் இது ஜாமான் சப்ளை பண்ணீங்களே, அது அவனோட கஸ்டமர் தான். நீங்கள் தப்பாக ஹேண்டில் பண்ணிக்கிறீங்க ப்ரோ. ஒன்றும் இல்லை, நான் அவனோட ஃபோன் நம்பர் மட்டும் கொடுக்குறேன். நீங்கள் அவன்கிட்ட சாரி மட்டும் சொல்லிட்டு போதும் ப்ரோ, முடிச்சிருங்க. ஸோ தப்பு ப்ரோ, இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஃபேராகவே இல்லை ப்ரோ, நம்பர் நான் அனுப்புங்க. ஹலோ தைக்கோவா? என் கூட்டாளி வந்து கால் பண்ணி சாரி கேட்டுச்சுண்ணா. நான் அதெல்லாம் பண்ணுற மாரி இல்லை, நான் எப்படி ஒன்று மாரி ஆகணும் பெருசாக பவரில் இந்த பொசிஷனில். ஆசைப்படுறது நல்லது. எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, என்ன வேணாலும் செய்கிறேன். என்னன்னு மட்டும் சொல்லுங்கள், நான் ஆயிடுறேன். 7 மணிக்கு ஷாப்பா வந்து அனுப்பாரு. எங்கே? உனக்கு தெரியும். இங்கே பாரு, ஒரு கொலை கண்ணில் பயம் தெரியாமல் செய்கிறப்ப நீ எட்டாவது உயரத்துக்கு போவ. அப்போ நான் மட்டும் இல்லை, எல்லாரும் ஒன்று தான் தேடி வருவாங்க. ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, எக்காரணத்தை கொண்டு ஆய் கான்டாக்ட் மட்டும் பண்ணிடாத. அவங்க சாப்பாணி சும்மா விடாது. அதனால தான் அவங்க மூஞ்ச நான் அதை மறைப்பேன். எல்லாட்டு விஷயம்ல சொல்கிறேன். நான் 3 வேலை செஞ்சாலும் இன்னும் காசு பத்தலை. அதான் என்னடா பின்னாடி வச்சுக்கிட்டு இருக்கேன்? இல்லை ஒன்றும் இல்லை. சரி ரெடியாரு, இன்னும் கொஞ்சம் தாகிட்டு இருக்குது பாரு. பொண்ணு வேற இன்னைக்கு உனக்கு லக்கி டே. உனக்கு நினைப்பு இல்லையா? நீ சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப எனக்கு நீ வாங்கி கொடுத்த. அதான் அந்த நினைப்பா நானும் இன்னும் பாய்ச்சிக்கிட்டு இருக்கேன்.